அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வளர்பிறை சஷ்டி விரத சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக விரதம் என்பதற்கு காப்பு என்று பொருள் உண்டு. அதாவது ஒரு செயலை முழு மனதோடு விடாமல் காப்பது என்று அர்த்தமாகும். எனவே எந்த ஒரு விரதத்தையும் முழு மனதோடு விடாமல் தொடர்ந்து இருந்து வழிபாடு செய்தால் அதற்கான பலனை நம்மால் பெற முடியும். குழந்தை பாக்கியம் கொடுக்கும் விரதங்களில் முக்கியமானதாக சஷ்டி விரதம் கருதப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு நம் முன்னோர்கள் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என கூறியுள்ளனர். சஷ்டி விரதம் இருப்பதால் குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும். திருமண வரத்திற்கு வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்கலாம். கடுமையான நோய் இருப்பவர்களோட கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். செல்வம் பெருக, வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் தொழில் விருத்தி அடைய போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் நிச்சய பலன் அளிக்கும் என கோவில் குருக்கள் கண்டிப்பாக தெரிவிக்கின்றனர். கண்டிப்பாக இந்த விரதம் இருந்து கடைபிடிப்பதால் குறிப்பாக குழந்தை பாக்கியம் தரும் குரு பகவானின் அருள் நிறைந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் சஷ்டி விரதம் மேற்கொண்டால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல அறிவுள்ள அழகான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலை நாடுகளில் இருந்தும் மக்கள் வந்து நேர்த்திக்கடனை வேண்டிக் கொண்டு செல்கின்றனர். பாரம்பொருள் கந்தபெருமானுக்குரிய விரதங்களில் ஒன்று சஷ்டி விரதமாகும். அதுவும் குறிப்பாக தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் வருகின்ற அடுத்ததாக கார்த்திகை மாதம் வருகின்ற சஷ்டியை கந்த சஷ்டி என்றும் குறிப்பிடுவது வழக்கம். அதாவது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கந்த சஷ்டி ஆகும். கந்தனுக்கு இனிய விரதங்களில் முக்கியமானதாக விரதம் சஷ்டி விரதமாகும். சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழி நாளடைவில் மருவி சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என உணவை நோக்கி சொல்லப்படுகிறது. இது தவறாகவே மக்களிடையே பரவி உள்ளது. அதாவது சஷ்டியில் திருவருளால் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் பெண்களுக்கு அழகான கருப்பையில் குழந்தை வளரும் என கூறுவது உண்மையான பழமொழி. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டால் 10 மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்பது ஆன்மீக விதி. சஷ்டி விரதம் என்பது அந்த நாள் முழுவதும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. அன்ற நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் என்பது மரபாக இருப்பினும் ஒரு சிலரின் உடல்நிலை தொடர்பான ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சிலர் உணவுகளுக்கான கட்டுப்பாடு நிறைந்த விரதத்தை மேற்கொள்கின்றனர். அதாவது பழங்களை உண்டு கூட விரதத்தை மேற்கொள்கின்றனர். சுத்த சைவமாக ஒரு நாளுக்கு ஒரு வேளை வெறும் பழங்கள் போன்ற கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றன. பொதுவாக கந்தபெருமானுக்குரிய விரதங்களில் 3 விரதம் முக்கியமான விரதமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று வார விரதம், அடுத்ததாக நாள் விரதம், மூன்றாவதாக நட்சத்திர விரதமாகும். வார விரதத்தை மேற்கொண்டால் சீரான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நட்சத்திர விரதம் இருந்தால் உச்சம் பெற்ற வாழ்க்கை அமையும். திதி விரதம் இருந்தால் உங்களுடைய விதியை மாற்றும் என கூறப்படுகிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி என்று உண்ணாமல் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று பாரம்பொருள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு, அதேபோல் அடுத்த ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று கந்த பெருமானைப் போல ஒரு அழகான குழந்தை கிடைக்கும். அடுத்ததாக அமாவாசை அடுத்து வரும் 6வது நாளில், அதாவது சஷ்டியில் அதிகாலையில் குளித்து தூய ஆடைகளை அணிந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு உகந்த அப்பமான கந்தர் அப்பத்தை நெய்வேத்தியமாக வைத்து கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபாடு செய்தால் சந்தான வெற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடங்களும் தீரும். இந்த துயரம் விலைக்கு வளமான வாழ்க்கை அமையும். 6 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி என்று முழுமையாக விரதம் இருப்பது மிக சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டால் புத்திர பேரு மட்டுமல்ல, புகழ், வெற்றி, செல்வம் அனைத்தும் 16 பெற்றும் பெருவாழ்வு வாழ, அடுத்ததாக பேரு செல்வம் வளத்தோடு வாழ இந்த வழிபாடு கை கொடுக்கின்றன. இந்த சஷ்டி வழிபாடு முருகா என்று நீங்கள் ஒரு முறை சொல்கின்ற பொழுது முருகனோடு மும்மூர்த்திகளும் அருள் வழங்க வருவார்கள் என கூறப்படுகிறது.
முகுந்தன் என்று அழைக்கப்படுகிறது. இது திருமாலை குறிக்கிறது. ரூ என்றால் ருத்ரரை குறிக்கிறது. அடுத்ததாக சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். அடுத்ததாக கா என்றால் கமலத்தில் உரியும், அதாவது தாமரை மலரில் உதிக்கின்ற பிரம்மதேவனை குறிக்கிறது. இந்த சஷ்டி நாளில் ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக உணவுப் பொருட்கள், ஆடை, நூல் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பேரு கிடைக்கும். முருகப்பெருமான் நம் தமிழ் கடவுள் ஆவார். ஆனால் நம் தமிழ் மக்கள் கண்டிப்பாக இந்த சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையும் ஏற்படும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வளம் பெற தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனதார வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.